أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوب ربنا إلى أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى آل محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه المنتجبين. இறைவன் குர்ஆனிலே சூரத்து ரூமிலே 21வது வசனத்திலே ومن آياتي أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. இன்றைய பயானிலே எல்லோரும் திருமணமாகி இருப்பதனால் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவுகள் தொடர்புகள் பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக இதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். மனித சமுதாயம் ஆரம்பித்த காலம் முதல் முதலாவது இடம்பெற்ற ஒரு குடும்ப அமைப்பு இந்த உலகத்தில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட குடும்பம். அதில் இருந்து இன்று வரையும் அந்த ஒவ்வொரு காலம் முன்னேற்றம் காலங்கள் கடந்து செல்ல செல்ல உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொலைத்தொடர்புகள் வசதி வாய்ப்புகள் அறிவு விருத்தி தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு இப்படியாக எத்தனையோ முன்னேற்றங்களை நாங்கள் வரலாற்றிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அறிஞர்களுடைய ஆய்வின் பிரகாரம் அமீருல் மூமினீன் ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹசரத் ஃபாத்திமா ரசூலுல்லாவுடைய மகளார் ஹசரத் ஜஹரா சலாமுல்லா அலைஹா அவர்களுக்கும் இடையிலான இந்த திருமணத்திலே மிக பொருத்தப்பாடுள்ள ஒரு திருமணமாக இதை கூறுகின்றார். ஹசரத் அலிக்கு பொருத்தமான மனைவி ஹசரத் ஃபாத்திமா, ஹசரத் ஃபாத்திமாவுக்கு பொருத்தமான கணவர் ஹசரத் அலி. எந்த விதமான ஒரு குறைபாடுகளோ அல்லது ஏற்றத்தாழ்வுகளோ இல்லாமல் முழுக்க பொருத்தமான ஒரு மனைவியாக ஹசரத் அலியை ஹசரத் ஜஹராவை கண்டார்கள். பொருத்தமான ஒரு கணவராக ஹசரத் அலியை ஹசரத் ஃபாத்திமத்து ஜஹரா அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். இல்முல் அஹ்லாக் ஒழுக்க ரீதியான அஹ்லாக் ரீதியான அறிஞர்கள் இந்த இரு தம்பதிகளையும் இந்த இரு திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே அலி இல்லை என்றால் ஹசரத் ஃபாத்திமாவுக்கு கணவர் இல்லை, ஃபாத்திமா இல்லை என்றால் ஹசரத் அலிக்கு மனைவி இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய இருவர்களுடைய மனோநிலையும் அவர்களுடைய உள ரீதியான தன்மையும் உடல் ரீதியான தன்மை அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய சந்தோஷம் அவருடைய துக்கம் அவர்களுடைய லட்சியம் இவைகள் எல்லாம் இரண்டு பேருடைய அந்த அந்தரங்க வெளிரங்கமான எல்லா விடயங்களும் அமைந்திருந்ததாக இப்படி சுட்டிக்காட்டுகின்றார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சச்சரவுகள் இந்த நெகட்டிவான அதாவது நாங்கள் எதிர்மறையான விடயங்களையும் குடும்பத்திலே பார்க்கலாம், பொருத்தப்பாடான விடயங்களையும் பார்க்கலாம், பாசிட்டிவான நேர்பாடான விடயங்களையும் நான் குடும்பத்திலே பார்க்கலாம். கணவனும் மனைவியும் அவங்கள் திருமணம் ஆகியதிலே இருந்து இன்று வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தால் கணவன் உழைத்து கொண்டு வந்தாலும் மனைவி அதே
மனோநிலையோடு தான் இருப்பாள். கணவன் சில நேரங்களிலே அவருடைய உழைப்பிலே ஏதும் குறைகள் இருந்தால் அல்லது தொழிலிலே ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் அவள் அதே நிலையிலே தான் இருப்பாள். என்னடா கணவனை பற்றிய ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு மனைவிக்கும், மனைவியை பற்றிய ஒரு புரிந்துணர்வு கணவனுக்கும் இருக்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகள் எழுவதற்கு, சண்டைகள் எழுவதற்கு, மன நிம்மதி இல்லாத தன்மை வருவதற்கு காரணங்கள் மிக குறைவு. அதை தாங்கி அதை பொருந்தக்கூடிய அந்த பொருத்தப்பாட்டு தன்மையை கொண்டிருக்கக்கூடிய மனோநிலை, மனோபக்குவம் மனைவிடத்திலே இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தன்மையும் அந்த சில குடும்பங்களிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். சிலர்களுடைய கருத்தின் பிரகாரம் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மாபெரும் அருள், ஒரு பாக்கியம். இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக, ஒரு பாக்கியமாக ஒரு சாலிஹான ஒரு மனைவி. ஒரு சாலிஹான ஒரு மனைவி ஒருவருக்கு ஒரு கணவனுக்கு மனைவியாக கிடைத்தால் அவனுடைய உலக வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக, ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு நரகலோகமாகத்தான் இருக்கும். கணவன் எதைத்தான் வாங்கி வந்தாலும், கணவன் எதைத்தான் உழைத்து கொண்டு வந்தாலும், உடையை வாங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை, உணவை வாங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு பிரயாணம் போவதாக இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளைகள் வளர்க்கிறதுலையும் பிரச்சனை, பிள்ளை வர்றதுலையும் பிரச்சனை, ஒரு சந்தோஷமான நிகழ்வு, துக்கமான நிகழ்வு, எங்கும் பிரச்சனையாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பொருத்தப்பாடு இல்லை. இதனாலே தான் அந்த தஃபாகும் என்ற ஒரு புரிந்துணர்வு கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க வேண்டும். இப்படியான ஒரு சரியான அந்த புரிந்துணர்வு அமைகின்ற பொழுதுதான் தாங்கள் நினைக்கின்ற கணவனும் மனைவியும் திருமணமாகி அவர்களுடைய முதலாம் 2ஆம் வருடங்களிலே குழந்தை கிடைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்திலே கணவனும் மனைவியும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கரிக்கின்ற குழந்தைகளும் அது ஒரு ஆளுமை உள்ள குழந்தைகளாக, ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை விருத்தி உள்ள குழந்தைகளாக அவைகளும் வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது. ஏனென்றால் ஒருவருடைய லட்சியம் என்னுடைய குழந்தை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான், ஒரு தாய் நினைக்கிறாள், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பம் நினைக்கிறது. அதில் தவறில்லை. என்னுடைய பிள்ளை இவ்வாறு பிறக்க வேண்டும், இவ்வாறு நான் வளர்க்க வேண்டும், வளர்த்து இவ்வாறு நான் கற்பிக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கம், அதனுடைய பழக்க வழக்கங்கள், எதிர்காலத்தில் அது எவ்வாறு வர வேண்டும் என்று எல்லாம் திட்டமிடுகிறார்களோ அது அந்த தம்பதிகளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த கற்பு தரிப்பதற்கு முன்னால், கற்பிலே தாயினுடைய கற்பிலே குழந்தை சிசு தரிப்பதற்கு முன்னால் அவர்கள் சிந்திக்கிறார்களே, அந்த சிந்தனையில் தவறில்லை. ஏனென்றால் ஒரு கற்பு தரிப்பதற்கு முதலிருந்தே அந்த தாயினுடைய பெண்ணுடைய ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய அவருடைய சினையும் சேருவதற்கு முன்னால், இணைவதற்கு முன்னால் அதில் அவர்கள் ஆத்மீக ரீதியான மானவீயத்தான அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த நுத்ஃபாவிலே அந்த அவர்கள் சேர்க்கின்ற கணவன் மனைவியினுடைய குடும்ப அந்தரங்க வாழ்விலே உலகத்திலே அவர்கள் சேருகின்ற அதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இதைத்தான் ஒரு வரலாற்று குறிப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஹஸரத் ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாகுவதற்கு சொர்க்கத்திலே இருந்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பெருமானாருக்கு கிடைத்த ஒரு சொர்க்கத்து கனி பழம், அந்த பழத்தை உண்டு அதிலே ரசூலுல்லாவுக்கு உதயமாகிய அந்த ஜனீன், அந்த குழந்தை, அதிலிருந்து அந்த அழகான ஒரு சீதவி தன்மையுள்ள குழந்தை பிறந்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே இந்த ஒரு பிள்ளை உருவாகுவதிலே, அவர்களுடைய கற்பம் தரிப்பதிலே அந்த ஆத்மீக ரீதியான மார்க்க ரீதியான ஒழுக்க விதிகளை எவ்வளவு அவர்கள் பின்பற்றுகின்றார்களோ
அந்த அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கலாம். உளவியல் சைக்காலஜி ரீதியாக உளவியலின் தந்தை என்று சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ரைட் என்று சொல்லக்கூடிய உளவியல் தந்தை கூட ஒரு மனிதனுடைய ஆளுமை வளர்ச்சி அவருடைய 4 வயதுக்குள் தீர்மானிக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். எதிர்காலத்திலே அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், ஒரு மனிதனுடைய தனித்துவம், அவருடைய பர்சனாலிட்டி அனைத்தும் இந்த சிறு வயதிலே அவர் காணுகின்ற காட்சிகள், அவர் எவ்வாறு சமூகமயப்படுத்தப்படுகின்றார், சமூகத்திலே எவ்வாறு அவர் மதிக்கப்படுகின்றார், சமூக விவகாரங்களில் எவ்வாறு ஈடுபடுகின்றார் என்பதெல்லாம் அந்த சிறு வயதிலேயே தீர்மானிக்கப்படுவதாக சிக்மண்ட் ஃப்ரைடுடைய தியரி, அவருடைய அந்த கோட்பாடுகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இது அறிஞர்களுடைய கருத்து. இஸ்லாமும் இதை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள், ஒவ்வொரு பிறக்கின்ற பிள்ளைகள் அனைத்தும் குல்லு மௌலூதீன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது, முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. தாயும் தந்தையும் தான் அவர்களை வளர்க்கின்ற பொழுது யகூதியாக அல்லது நசாராவாக, அல்லாவுக்கு ஏற்றதாக அல்லது ஏற்புடைய ஒரு விரோதம் தன்மை உள்ளதாக மாற்றி அமைக்கின்றார் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொல்லி வைத்தார்கள். எல்லா குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்திலே தான் பிறக்கிறது. என்ன செய்கின்றார்கள்? தாயும் தந்தையும் தான் அவர்களுடைய இந்த நிலைக்கு உட்படுத்துகின்றார் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை வளர்ச்சியிலே அவர்களுடைய பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக பாரியது. நாங்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே. இவ்வாறு நாங்கள் வளர்க்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளை பருவத்திலே இருந்து பின்னர் கட்டிளமை பருவம் டீனேஜுக்கு வந்து அதற்கு பிறகு அவர் மனிதராக வந்து அவர் திருமணமாக அவருடைய மனைவியை, அவருடைய குடும்பம், அவருடைய உழைப்பு, சம்பாத்தியம் என்று அவர் அவ்வாறு வளர்ந்து கொண்டு போவார். வெறுமனே உழைப்பது மாத்திரமல்ல எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. பிள்ளைகளுடைய தர்பியத், எங்களுடைய தஹ்தீப், பிள்ளைகளுடைய அதப், வழக்கம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய கல்வி, அவருடைய இபாதத். பிள்ளை எங்கே போகிறான், எதை பார்க்கிறான், யாரோடு நட்பு கொண்டிருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதையெல்லாம் நாங்கள் மிகவும் துல்லியமாக, மிக கவனமாக நாங்கள் கவனம் செலுத்தாத போது அந்த பிள்ளை ஒரு விடப்பட்ட ஒரு சாதாரணமாக நாங்கள் கால்நடைகளை பார்க்கலாம். கால்நடை சும்மா பழக்காமல் அதை பயிற்றுவிக்காமல் கால்நடையை சும்மா விட்டால் என்ன செய்யும்? அது ஹராம் ஹலால் தெரியாது. அங்கேயும் போவும் இங்கும் போவும், அவருடைய பயிரிலேயுமேயும் மற்றவர்களுடைய பயிரிலேயுமே இப்படியான ஒரு தன்மை ஏற்படும். உளவியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த குழந்தை சிறு வயதிலே நெறி இப்படி வாங்க சமூகமயப்படுத்தப்படாத பிள்ளைகள் எதிர்காலத்திலே நெறி பிறழ்வு தன்மையாக காணப்படும். சமூகமயப்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்திலே நெறி பிறழ்வு தன்மையோடு அந்த பிள்ளை இருப்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். கணவன் மனைவிக்கிடையிலான சிறு சிறு குழப்பங்கள், வீட்டிலே அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள், அவர்கள் ஏற்படுகின்ற சண்டைகள், சச்சரவுகள், இவைகளெல்லாம் இந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நல்ல பிள்ளைகள் என்றால் பெரிய ஒரு நல்ல ஒரு மாளிகையான ஒரு பலஸ் வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், அந்த வீட்டுக்குரிய எல்லா ஃபர்னிச்சர்ஸ்களும் ஒழுங்காக இருக்கணும், அந்த பிள்ளை பெரிய ராயல் காலேஜில் படிக்கணும் அல்லது பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கல்வி கற்கணும், பெரிய ஒரு ஜாமியாவில் யூனிவர்சிட்டியில் ஓதணும் என்று நினைப்பதல்ல. ஏன் இஸ்லாத்திலே பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய வீடுகள் குடில்களாக இருந்தது. ஹசரத் அலி ஃபாத்திமாவுடைய வீடு சின்ன ஓலை வீடுகளாக இருந்தது. ஆனால் அவர்கள் எவ்வாறான பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். சில சஹாபாக்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். அஹ்லுல் பைத்துகளுடைய
ஃபாத்திமா, அலி, ஹசன் ஹுசைனை பாருங்கள், அவர்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், சஹாபாக்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். எனவே சாதாரணமாக ஒரு குடிசையிலே, ஓலை குடிலே வாழ்ந்தாலும் பெற்றோர்களுடைய அவர்களுக்கிடையிலே உள்ள கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அது ஆத்மீகத்தின் அடிப்படையிலே, மானவியத்தின் அடிப்படையிலே, இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் ஆளுமை மிக்க பிள்ளைகளாக, வினைத்திறன் மிக்க பிள்ளைகளாக, சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் ஏற்படும், அந்த பிள்ளைகள் தோன்றும். இதிலே பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் திருமணம் முடிப்பதனுடைய முதலாவது நோக்கம் அந்த ஒரு ஆணுக்கு தேவையான பொழுது மனைவி எந்த நேரமாக இருந்தாலும் அவள் சித்தமாக இருக்க வேண்டும். உளவியல் அறிஞர்கள் சைக்காலஜி ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய செக்ஷுவல் ரீதியான, பாலியல் ரீதியான விடயம் சீராக அமையாவிட்டால் அவனோடு நாங்கள் கதைக்க முடியாது, பேச முடியாது. தன்னுடைய ஆசையை, தன்னுடைய தேவையை, தேவையை, உணர்வு ரீதியான தேவையை நிறைவேற்றுகின்ற போது தன்னுடைய மனைவி தயாராக இருக்க வேண்டும். இல்லாட்டி கணவனுக்கு செல்லாமல், கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிறருடைய வீடுகளுக்கு போய் சென்று கொண்டிருப்பது, அல்லது கணவன் விரும்பாத விடயங்களில் ஈடுபடுவது, இப்படியான விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்திலே கணவனுடைய அனுமதியோடு, கணவனும் மனைவியும் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இவை அனைத்தையும் இரத்தின சுருக்கமாகத்தான் அல்லாஹு தஆலா சூரத்து ரூமின் 21வது ஆயத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிகளை அவர்கள் மூலம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. ஒரு மனுஷன் இரவு பகலாக உழைக்கிறான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். சில நேரங்களில் பெரிய கம்பெனிகளில் பார்க்கலாம், அல்லது பெரிய தொழிற்சாலைகளிலே பார்க்கலாம், அல்லது கடைகளிலே பார்க்கலாம். என்ன தொழிலாக இருந்தாலும் அவன் இப்படியாக கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவிக்கு கிட்டே இருந்து ஒரு 5 நிமிஷம் அவன் கதைக்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும், மனப்பாரங்கள் எல்லாம் நீங்கி அதில் ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடைக்கிறது. வெறுமனே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாலியல் ரீதியான, இச்சை ரீதியான காம இச்சைகளை தீர்ப்பதற்கு மாத்திரமல்ல கணவன் மனைவி, தன்னை படைத்த ரப்புக்கு அடுத்ததாக தன்னுடைய ரகசியங்களை, தன்னுடைய உள்ளத்திலே அவன் கொண்டிருக்கின்ற மறைவான விடயங்களை தன்னுடைய மனைவியிடத்திலே அவன் கொட்டி தீர்க்கலாம். அவன் அவ்வாறு கதைத்ததற்கு பின்னால் அவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மனோ பாரங்கள் நீங்கி ஒரு ராகத்தொன்று ஏற்படும். இதைத்தான் அல்லாஹு தஆலா வமின் ஆயாதி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அவரிடத்திலே நீங்கள் அமைதி பெறுவதற்காக, வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, இதன் மூலமாக உங்களிடையே அன்பும் இரக்கத்தையும் அவன் ஆக்கியிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதாகும். அவனுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதாகும். வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, வானத்தினுடைய எந்த விதமான தூணும் இல்லாமல் எப்படி வானம் நிற்கிறது, அந்த பெரிய சூரியன், நெருப்பு பெரிய ஒரு உருவமே எவ்வாறு எந்த விதமான யாருமே தூக்கி பிடிக்காமல் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்கின்ற, அதனால் அவருடைய அத்தாட்சிகள். கோள் மண்டலங்கள், சந்திர மண்டலம், அதே போன்று நட்சத்திரங்கள், ஏனைய விடயங்கள், 7 வானங்கள், அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விடயங்கள், பூமி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய நீர், மலைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை போன்று நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காவிட்டால் நாங்கள் உணர்ந்து ஊகித்து அறியக்கூடிய விடயம்தான் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உள ரீதியான, ஆத்மார்த்த ரீதியான, ரூஹியத்தான அன்பும் இரக்கமும் இவ்வாறான விடயத்தின் மூலமாக ஏற்படுவதிலே உங்களுக்கு இதையும் அல்லாஹு தஆலா அத்தாட்சி என்று என்ன செய்கின்றான், சுட்டி காட்டுகின்றான். ஆகவே இதிலே சில நேரங்களிலே அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், அல்லது வேறு பாஷைகள் பேசக்கூடியவராக இருக்கலாம், அல்லது கருப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, பொண்ணு நல்ல வெள்ளையா இருப்பார், மாப்பிள்ளை கருப்பா இருப்பார், அல்லது மாப்பிள்ளை வெள்ளையா இருப்பார், பொண்ணு கருப்பா இருப்பார். அவன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அவன் பேசினால்
அவன் கதைத்தால், அவன் உழைத்தால், அவன் எழுதினால், அவன் கொடுத்தால், அவனோடு சில நேரங்கள் உட்கார்ந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆகவே நிறம் கருப்பாக இருந்தாலும் அவனுடைய பேச்சு, அவனுடைய ஒழுக்கம் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடியதாகவும் ஒரு அறிவுபூர்வமானதாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் காணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், பிள்ளைகளுக்கு மரியாதை செய்யுங்கள். வஹ்சினு ஆதாபஹும், அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஃபைன்ன அவுலாதுக்கும் ஹதியத்துன் லக்கும், பிள்ளைகள் இருக்கிறதே அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஹதியா, அன்பளிப்பு. அதே நேரத்திலே அது எங்களுக்கு கிடைத்த அமானிதம். ஒரு அமானிதமாக ஒரு விடயம் எங்களுக்கு தரப்பட்டால் நாங்கள் அதை எப்படி பாதுகாப்போம், அதை எவ்வாறு பேணி பாதுகாப்போம்? நினைத்த மாதிரி நாங்கள் வைத்திருக்க முடியாது. கேள்வி இருக்கு எங்கிட்ட, தந்த பொருளை நாங்கள் என்ன செய்யணும்? திருப்பி அதே முறைப்படி எந்த விதமான பழுதும் இல்லாமல், ஆய்வும் இல்லாமல், குறையும் இல்லாமல் நாங்கள் அதை கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். இது அமானிதம். அதே போன்றுதான் பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அமானித சொத்து. அதை பாதுகாக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை வீட்டில் ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு இடையிலே ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாத தன்மை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எவ்வளவுதான் உழைத்து வந்தாலும், அன்றைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைச்சிட்டு வர மாப்பிள்ள கணவர் என்ன செஞ்சு விட்டார், இன்றைக்கு 5000 ரூபா உழைத்து வந்துட்டாருன்னு சொன்னால் வீடு வளமைக்கு விட என்னையா இருக்கும்? அன்றைக்கு பெரிய குதூகலிப்பாக இருக்கும். அப்படியும் இருக்கக்கூடாது. உழைப்பு அன்றைக்கு சின்ன கொஞ்சம் தான், ஒரு 1000 ரூபா தான் உழைச்சிட்டு வந்தாலும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியான ஒரு கடுமையாக உழைத்து அளவோடு செலவழிக்க வேண்டும். இவ்வளவுதான். அதாவது இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான், பெரியோர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான், இமாம்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான், சாலிஹானவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். இரவுபால கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். உழைத்தாலும் அளவோடு தான் செலவழிப்பது. உணவிலே, உடையிலே, அவர்களுடைய வீட்டிலே, வீட்டு விடயங்களிலே, ஹைருல் உமூரி அவுசத்துஹா, எல்லா விடயங்களிலும் சிறந்த நடுநிலைமை போக்கு, நடுநிலையான தன்மை. இதுதான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? சிறந்தது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படியான ஒரு சாலிஹான ஒரு மனைவியும் சாலிஹான ஒரு கணவனும் கிடைத்து அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை இருக்கிறதே, அந்த சின்ன குழந்தை கையில் இருக்கின்ற ஒரு களிமண்ணை போன்ற, நாங்கள் என்னென்ன இந்த சில பொம்மைகள் செய்வார்கள், களிமண்ணா இந்த மண்ணால் செய்யப்பட்ட களிமண், இன்னொரு அந்த பொம்மைகள் செய்கிற களிமண் கடையில் விற்கிறது. கார் வேணுமென்னாலும் செய்யலாம், பஸ் வேணுமென்னாலும் செய்யலாம், சல்லி வேணுமென்னாலும் செய்யலாம், வீடு கட்டலாம், எல்லாம் அமைக்கலாம். நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை செய்யலாம். அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளுடைய உள்ளமும், பிள்ளைகளுடைய சிந்தனையும். நாங்கள் எதை விரும்புகின்றோமோ, எதை நாடுகின்றோமோ, அந்த அந்த நாட்டத்தையும் அதை விருப்பத்தையும் அந்த பிள்ளைகளில் என்ன செய்யலாம்? சமைக்கலாம், உருவாக்கலாம். ஆகவே இதில் எங்களுடைய குடும்ப சூழல், வீட்டுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் எவ்வாறு இருக்கிறது, அதே போன்று எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழல், சமூக சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன வார்த்தைகளை பிள்ளைகள் பேசுகிறது, என்ன சொற்களை பிள்ளைகள் கதைக்கின்றது, நாங்கள் எதை பேசுகின்றோம், எதை கதைக்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் என்ன இருக்கிறது அந்த பிள்ளைகளே பெரிய ஒரு தாக்கத்தையும் பெரிய ஒரு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். ஒரு மனிதன் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன்
தன்னுடைய மனைவியிலே அவன் நிம்மதி அடைய வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவியிலும், மனைவி தன்னுடைய கணவனிலும் ஒரு பொருத்தத்தை காண வேண்டும். எப்போதெல்லாம் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ, துன்பங்கள் வருகிறதோ, ஹசரத் ஜஹராவின் முகத்தை நான் பார்க்கின்ற பொழுதோ அந்த துன்பங்களிலே இருந்து நிம்மதி அடைவேன். எப்பொழுதோ என்னுடைய தந்தையை பற்றி அல்லது எனக்கு கவலை வருகிறதோ ஹசரத் அலியினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதோ அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் நான் மன நிம்மதி அடைவேன் என்று ஃபாத்திமாவும் ஹசரத் அலியும் மாறி மாறி சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இது எங்களுக்கு என்னுடைய மனைவியிலே அல்லது உங்களுடைய கணவன்மாரிலே இதை நாங்கள் தோற்றுவிப்பதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோமோ, அஸ்ஸப்ரு ரஸுல் ஈமான், தலைக்கு உடலுக்கு எவ்வாறு தலை இருக்கிறதோ அதே போன்று ஈமானுக்கு பொறுமை இருக்கிறது. தலை இல்லாட்டி ஒன்றுமே இயங்காது. தலை இல்லாட்டி முண்டு ஆளை மதிக்கவே இல்லை, ஐடென்டி பண்ணவுமே இல்லை, அவர் ஹுவியத் இல்லாமல் போய்த்திரும். அதே போன்றுதான் ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். முதலாவது இருக்கணும், ஒரு பொறுமையாக இருக்கணும். நாங்கள் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு லெக்சரர் ஒரு கேள்வி எனக்கு கேட்டார். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில் ஓடி வாரான், ஒரு பிரச்சனையில் ஓடி வாரான், இதே கண்டுட்டு ஓடி வார ஒரு பொம்பளையோ ஓடி வார நம்மக்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒவ்வொரு ஆகட்டும் கேட்குற கேள்வி, என்ன பதில் சொல்லுவீங்கன்னு ஒவ்வொரு ஆகலும் கேட்குறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். என்னன்னு சொல்லி பார்ப்பேன், ஓடி போய் பார்ப்பேன், அதுக்குரிய தீர்வை தேடுவேன். இல்லை, முதலாவது இருங்க, கொஞ்சம் இருங்க. முதலாவது பாருங்க, ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு ஒரு மனுஷனை மாற்றுறது இருங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் நேரம் அவனுடைய உணர்வுகள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய மனோநிலை கொஞ்சம் அமைதியாகும். அமைதியாகினதுக்கு பிறகு ஒரு விடயத்தில் நாங்கள் எடுக்கின்ற ஒரு முடிவு மிகவும் அது அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கும். ஆத்திரப்பட்டு எடுக்கிற முடிவில் என்ன செய்யாது, அதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நாங்கள் காண முடியாது. எல்லா பக்கத்தையும் பார்க்கணுமா. அதனால் வரக்கூடிய லாபம் என்ன, பாதகம் என்ன, இரண்டையும் போட்டு நாங்கள் என்ன செய்யணும், இடை போட்டு பார்க்க வேண்டும். என்ன விடயமாக இருந்தாலும், துனியாவுடைய விடயமாக இருந்தாலும், ஆஹ்ராவுடைய விடயமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு பெரிய அக்ல், சிந்தனை. ஆகவே அந்த சிந்தனையில் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுதுதான் அது சரியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆகவே ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே அது சீராக சிறப்பாக அமைந்தால் அந்த குடும்ப சூழல் எவ்வாறு அமைகிறதோ அந்த குடும்ப சூழலின் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பின் அடிப்படையிலே தான் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பிள்ளையினுடைய உடல் உள்ளம் இரண்டினுடைய தாக்கம் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவிலே தங்கியிருக்கிறது. பல குடும்பங்கள் இருக்கிறது, எனக்கும் தெரிந்த இதுகள். மாப்பிள்ளை வந்துட்டாருண்டா, பாப்பா வந்துட்டாரு, நான் எப்படா போக மாட்டாருன்னு பிள்ளை எழுதிக்கும். வந்துட்டாரா என்று சொல்லி பஞ்சாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயமும் இருக்கிறது. சிலர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ஒழுங்கில்லாமல் போவதன் காரணமாகத்தான் கள்ளக்காதலிகள் அல்லது வேற பொம்பளையோட மாப்பிள்ளை போறது, மனைவி இருக்கத்தக்க எந்த விதமான உத்தியோகபூர்வம் இல்லாமல் மோசமான நடத்தைகளுக்கு செல்வதே அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கணவன் திருப்தி அடைவதில்லை. இன்று ஒரு கிதாபிலே ஒரு சம்பவம் ஒன்று நான் பார்த்தேன். சில நாடுகளில், அது குறிப்பாக லெபனானில் ஒரு பிரதேசத்தில், அங்கே சுற்றியான மலைகள் இருக்கு. மலை ஸ்ரீலங்காவில் வேர்ல்ட் எண்டன்னு சொல்லி என்ன உலக முடிவுன்னு சொல்லி ஒன்று அங்கே பார்த்தா எத்தனையோ மைல்களுக்கு அங்கால ஒன்றுமே விளங்காது. காதல் தோல்வி அடைகிறாக்கள் அங்கே போய் என்ன செய்கிறது, தற்கொலை செஞ்சு கொள்வது, பாயிறது.
ஒரு காலத்தில் என்ன செய்யுமா, அரசாங்கத்தால் போட்டு ஹெலிகாப்டரை கொண்டு போட்டு அல்லது அந்த மலையில் ஏறக்கூடிய ஆக்களை கொண்டு இறக்கி விட்டு பார்த்தா எத்தனையோ பிணங்கள் சவங்கள் கீழே கிடக்கு எடுத்திருக்கிற வரலாறுலாம் இருக்கிறது. இது மாதிரி லெபனானில் ஒரு பிரதேசத்தில் பெரிய மலைகள் இருக்கிறது. அந்த பெரிய மலைகளில் எல்லாம் அவங்க இப்போ கடல் பிரதேசம் என்று சொன்னால், கடலில் யாரும் விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, அதிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருப்பாங்க. அப்போ ஒருவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், வேறொரு பொம்பளையோட அவனுக்கு தொடர்பு. இந்த மனைவியை எப்படியாவது என்ன செய்யணும், மனைவி இருந்தால் அவனுக்கு பிரச்சனை. ஒரு நாள் திடீரென்று வாரார், வந்து இரவு நேரம் வாங்க 2 பேரும் உல்லாசமாக போய் வருவோம் என்று பஞ்சாயத்தை கூப்பிட்டு எடுத்து 2 பேரும் நடந்துட்டு போகிறாங்க. இரவு நேரம் போயிட்டு ஒரு மலை பிரதேசத்தில் ரோட்டில் ஓரமாக இருக்குது, மலையில் நடந்துட்டு போகிறாங்க. நடந்து 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 உச்சி தொங்கலுக்கு போகிறாங்க. அவனோட நோக்கம் வேறு. ஆனால் அவள் ஒரு அப்பா, ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு பொம்பளை பாவம் போய் சரி அந்த மலையில தொங்கலில் வச்சு அந்த பொம்பளை சரி என்ன செய்கிறாள், விழுந்து விடுகிறாள். மிகவும் ஆழமான பாதாளத்தில் அவள் விழுந்து விடுகிறாள். அவனுக்கு சந்தோஷம் வருமா வராது, அவனுக்கு சந்தோஷம். அவள் இடையில போய் என்ன செய்யறான்னு ஒரு இடத்துல தொங்கிக் கொள்கிறாள். ஏதோ ஒரு மலையிலேயோ ஒரு கல்லிலே தொங்கிக் கொள்கிறாள். அங்கிருந்து சத்தம், பாரிய சத்தம், ஒளியை எழுப்புகிறாள். அது வந்து எதிரொலி பட்டு தரிக்கிற மாதிரி எக்கோ மாதிரியான சத்தம் வருகிறது. இப்பொழுதோ அந்த பிரதேசங்களிலே இப்படி மலைகளிலே உழுபவர்கள் அவர்களை பாதுகாத்து விடுவிப்பதற்குரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே அந்த விடுவிக்கக்கூடிய மீட்கக்கூடியவர்கள் வந்தார்கள். அதில் வந்து பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு பாதாளத்தில் லைட் அடித்தாலும் கூட வெளிச்சம் கூட போய் சேராத அளவுக்கு அப்படியான பாதாளம், பெரிய ஒரு கிடங்கு. அதில் ஒரு பொம்பளோட சத்தம் வருது. பிறகு அதில் என்ன செய்யறான்னு, அதில் ஒரு நல்ல ஒரு வீரன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செய்ய உடனே அதுக்குரிய தற்காப்பு இதுகளோட கயிற்றை போட்டோ அல்ல அதுக்குரிய இது ஒன்று அதோட இறங்கிறான் உள்ளுக்கு. இறங்கினா கடும் இருள், இருளுக்குள்ள லைட் எல்லாம் போய் பண்ணி போட்டு பார்த்தா பொம்பளை உண்டு இது பண்ணி கொண்டிருக்கிறான். பயங்கரம். ஒரு மாதிரியாக பிடிச்சி அந்த பொம்பளைய வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு. வந்தோன்னு அந்த பெண் என்ன சொல்றான்னு தெரியுமா, இவன் என்ன பிடிச்சி தள்ளி விட்ட, ஏனென்றால் இவனுக்கு ஒரு கள்ள தொடர்பு கொண்டிருக்கிற ஒரு பொம்பளையோட, அதனால் என்னை அவன் இல்லாமல் ஆக்குவதற்கு இப்படியான ஒரு சதியை செய்தான் என்று அந்த பெண் என்ன செய்கிறார், ரிப்போர்ட் பண்றார். உண்மையாக அப்படித்தான் நடந்திருக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த ஒரே கட்டிலே உறங்கிக் கொண்டு உறவாடி கொண்டு தன்னுடைய உணர்வோடு சங்கமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரை இப்படியாக பறிகொடுக்கக்கூடிய பரிதாபகரமுடைய பாவிகளும், ஒழுங்கான திருமணம் இல்லாத போது, ஒழுங்கான தொடர்பாடல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாமல் வருகின்ற பொழுதும் மனைவியை கூட தற்கொலை செய்யக்கூடிய தன்மையில் உள்ள கணவர்களும் உலகத்திலே இல்லாமலுக்கு இல்லை. இந்த யூரோப்பிலே நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஆசியா நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம். கணவனை அல்லது மனைவியை பல பல காரணங்களுக்காக, சொத்துக்காக அல்லது வேறு பல காரணங்களுக்காக, அரசியலுக்காக கணவனை இல்லாமல் ஆக்குவது, மனைவியை இல்லாமல் ஆக்குவது, சொத்து பத்தை இல்லாமல் ஆக்களை கடத்துவது அல்லது கொன்ட்ராக்ட் பண்ணி ஆக்களை இல்லாமலுக்கு ஆக்குறது, இப்படியான விடயம் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்றால் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாகத்தான் இப்படியான தன்மை ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கணவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, ஒரு மனைவி என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், அவனுடைய என்னென்ன உரிமைகளிலே நான் தலை போடலாம் என்பதை ஒரு மனைவியும், அதே போன்று தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, என்னென்ன கடமைகள் என் மீது இருக்கிறது என்பதை ஒரு கணவனும் புரிந்து கொண்டு செயற்பட்டால் அது என்ன செய்யும், குல்லு ஷக்ஸின் மின்ஹுமா ஹுகூகுன் வ வாஜிபாத், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. அம்மா லவ் காமத் பிதூனிஹிமா, இந்த உரிமைகளையும் கடமைகளையும் மதிக்காத போது
லதஹவ்வலத்தில் ஹயாத்து ஜௌஜியத் இலா ஜஹீமின் லா யுதாக். ஒரு நரகமாக, நரகலோகமாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஆகும் என்பதை இந்த விடயத்திலே சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் பேசுகின்றோம், கதைக்கின்றோம். எல்லா விடயங்களிலும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்று சொல்கிறோம். பொருளாதாரமா, சமூக பிரச்சனையா, உல ரீதியான பிரச்சனையா, என்ன பிரச்சனையா தான் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது என்று நாங்கள் அடுத்து பேசுகின்றோம். இதா கானல் இஸ்லாம் முன்கிதுல் ஜமீஉல் மஷாக்கில் ஃபைன மௌகிஃபுஹு மின் மஷாக்கில் உஸ்ரா. குடும்ப பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள், குடும்பத்திலே எழக்கூடிய சச்சரவுகள், இவர்களுக்குரிய தீர்வுகள் என்ன என்று எங்களுக்கு தெரியும். நீங்களும் மறந்திருப்பீர்கள். இன்று எத்தனை காவி கோடுகளிலே என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது. இணக்க சபையிலே நாங்கள் பார்க்கலாம், போலீஸ் நிலையங்களிலே பார்க்கலாம், பள்ளி வாயல்களிலே, இணக்க சபையிலே, மீடியேஷன் போர்ட், காவி கோர்ட்டிலே, போலீஸ் நிலையங்களிலே, பள்ளிவாசலிலே விசாரணை சபை என்று இப்படியாக எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்திலே தீர்க்கப்பட முடியாத ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாதத்தின் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் வெக்கமாக இருக்கும் சில விடயங்களை. ஒரு முஸ்லீம், ஒரு பெண் போலீஸ் நிலையத்திலே முஸ்லீம் அல்லாத ஒரு இடத்திலே கைகட்டி கொண்டு எனக்கு தீர்ப்பு சொல்லு, என்னுடைய கணவனுடைய விடயத்தை, உள் விவகாரத்தை அவர்கள் தூக்கி கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எதனால் ஏற்படுகிறது? ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாகத்தான் இவைகள் எல்லாம் ஏற்படுகின்றது. இதை பற்றி சமூக ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டும். இன்று கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய உளவளத்துறை, ஒரு மனிதனுடைய உணர்வை நாங்கள் மதிப்பது எவ்வாறு, ஒரு மனிதனுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கொள்ள இன்னும் பழகவில்லை சமுதாயம். ஒரு மனிதனை மதிக்க வேண்டும். கணவன் மனைவியை, மனைவி கணவனை மதிக்க வேண்டும். அது ஒரு படைப்பு. எனக்கு இருக்கிற உணர்வு போன்றுதான் என்னுடைய மனைவிக்கும் இருக்கிறது. கணவனுக்கு இருக்கின்ற உணர்வு போன்றுதான் எனக்கும் இருக்கிறது. மனைவிக்கும் அதே உணர்வு தான் கணவனுக்கும் இருக்கிறது என்பதை இரு தரப்பாரும் புரிந்துணர்வோடு செயற்படுகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலை என்ன செய்யலாம், உருவாக்கலாம், காண முடியும். இவ்வாறு இல்லாமல் நம்மட மாப்பிள்ளானே, நாம சொன்ன அவர் கேட்டுக்கொள்வார், நம்மட பொஞ்சாயி தானே, நான் சொன்னா கேட்கத்தான் பண்ண மாட்டேன். இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹுக்கூக், உரிமைகள் இருக்கிறது. இன்று எப்படி என்று சொன்னா, முந்தி பாடசாலையில் ஒரு மாணவனை அடே என்று கூப்பிடையில, இன்றைக்கு முந்தி குற்றம்படுத்து எவ்வளவுதான் அடிச்சாலிஞ்சதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்மையில் எங்கட பிரதேசத்தில் ஒரு மாணவனை இன்னொரு மாணவன் நகத்தால சொக்குன்னு பொலிசிக்கு போயிடுச்சு. முதலாவது இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பாடசாலை ஆசிரியர் முதலாவது தடுப்பூசி போடணும். என்ற எதிர்காலத்தில் அதாவது நகம் அல்லது ஆணி குத்துனா முதலாவது என்ன செய்யும், ஏப்பூசி அடிக்கணும். அடுத்த ஊசி எப்பேன்னு சொல்லி அதை பார்க்கணும். அடுத்தது 2 பேருக்கும் என்ன செய்யணும், ஆற்றுப்படுத்தணும். 2 பேரையும் கவுன்சிலிங் செய்யணும். 2 பேரும் சமாதானப்படுத்தணும். உனக்கும் அப்படி செஞ்சிருந்தா நீ என்ன செய்வாய், நீ அவனை கிழிச்சிட்டா, எவனை கிழிச்சிருந்தா இப்படி என்ன செய்வாய். அடுத்து அவங்களோட குடும்பத்துக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்டா வீட்டை போயெல்லாம் பார்ப்பாங்க தானே. 2 பேர் இரு பெற்றோர்களையும் என்ன செய்யணும், பேரண்ட்ஸையும் கூப்பிடணும், விஷயத்தை சொல்லணும். இப்படியாக தான் இன்று அறிவு வளர்ந்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு போனால் நாளைக்கு என்ன செய்ய வேண்டியது, கைகட்டி நிற்கணும். எந்த மகன் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். அதெல்லாம் முடிஞ்சு. நான் சார் வகுப்பில் நான் போகிறதான் சட்டம், நான் மாப்பிள்ளை, நான் கணவன், அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு பெண் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைக்குரிய பாலை கூட கொடுப்பதாக இருந்தால் கணவன் என்ன செய்யலாம், கூலிதாண்டு கேட்கறது பெண்ணுக்கு உரிமை இருக்கிறார். இஸ்லாத்தினுடைய பார்வையில் எல்லாத்திலையும் அடிமை இல்லை பெண்.
அதை கொண்டு பெண் நினைக்கிறதையெல்லாம் கணவன் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வாகனத்தை ஓட்டுறேன்னு சொன்னால் எவ்வளோ பயிற்சி எடுக்கணும். நாங்கள் இன்றைக்கு அப்படி இல்லை. ஹைவேக்களுடைய லைசன்ஸுக்கும் சாதாரண மோட்டர் சைக்கிள் கூட ஓட தெரியாது. சல்லியை கொடுத்தாச்சு, எக்ஸாம் பாஸ் அதெல்லாம் அழுதுறதில்ல. அது எக்ஸாம் பேப்பர் திருத்துற ஆளுக்கு என்ன சல்லியை கொடுத்தாச்சு, அங்கே இதை கொடுத்தாச்சு, காசு எடுத்து எல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாம் கள்ளச்சந்தை, கருப்பு சந்தை. இப்படித்தான் சமூக அமைப்பும் அந்த சூழல் நாங்கள் பழகிட்டோம். அதுபோன்று எப்பயும் கணவன் மனைவியை பார்ப்பது மனைவியில் உள்ள குறைகளை தான் பார்ப்பது, மனைவியை கணவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தான் பார்ப்பது. அவர் ஒழுங்கா உழைச்சிட்டு வாராரு இல்லை, ஒழுங்கா உடுப்புகளை வாங்கி தராரு இல்லை, சந்தோஷமான இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு இல்லை, நிம்மதியாக கழிச்சிட்டு இருக்கிறார் இல்லை. இப்படியாக நாங்கள் இப்படியே பார்த்து பார்த்து பழகி இதுக்கு சொல்றது நெகட்டிவ் திங்கண்டு, எதிர்மறையான சிந்தனை. அப்படி இல்லாமல் எந்த மாப்பிள்ளை என்னுடைய கணவர் எங்களுக்கு டைமுக்கு தொழுகிறார், நேரத்துக்கு எழும்புறார், பிள்ளைகளை கவனிக்கிறார், நோய் நொம்பலங்கள் வருகின்ற பொழுது வைத்தியரிடத்திலே கொண்டு போகின்றார், வீட்டுக்குரிய எல்லா தேவைகள் நிறைவேற்றி தருகின்றார் என்று மனைவி கணவனை பற்றியும் கணவன் மனைவியை பற்றி அவள் எழும்புகிறாள், தன்னுடைய தேவையை செய்கிறாள், தன்னுடைய வீட்டினுடைய தேவைகள் நிறைவேற்றுகின்றாள், வீட்டை அழகாக வைத்திருக்கின்றாள், ஒழுங்காக சமைத்து தருகிறாள். இன்னைக்கு அன்போடு நான் பேசுகின்ற நேரமெல்லாம், கதைக்கின்ற நேரமெல்லாம், கூப்பிடுகின்ற நேரமெல்லாம் அவள் என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அவள் தயாராகின்றாள் என்று இப்படியாக இந்த நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாசிட்டிவ் திங், அவருடைய நல்ல விடயங்களை நாங்கள் பாப்பமாக இருந்தால் மற்ற விஷயம் இல்லாமலுக்கு பேய்த்திரும். நான் நேற்று ஒரு இடத்துல பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கிடங்குல அல்லது மடுவில் நிறைய ஊத்தைகள் நிரம்பியிருக்குது, அழுக்குகள் நஜிசுகள் எல்லாம் நிரம்பியிருக்குது. கோடை காலத்தில் என்ன செய்யும், அது சும்மா விட்டுட்டோம்டா அப்படியே காஞ்சி உக்கி இறந்து அப்படியே மெல்ல மேல நினைஞ்சிரும், அப்படியே வைத்திரும். அப்படி இல்லாமல் அது இடையில் நாங்கள் போய் கம்பனை போட்டு விட அப்படியே ஒரு கிண்டுனா என்ன செய்யும், நாரும் பக்கத்தில் இருக்க இயலாது, யாரும் அதால் போக இயலாது, யாரும் அந்த இடத்துல ஒழுங்காக வாழ இயலாது. இது மாதிரி தான் பழைய விஷயங்களை தோண்டி தோண்டி தோண்டிட்டு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ இயலாது, நாளைக்கு நிம்மதியாக வாழ இயலாது. பழைய விஷயங்கள் போனது போய்த்து. அதைத்தான் நாங்கள் பேசி 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 இருந்தால் இன்னும் என்ன செய்யும், எங்களுக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுகின்ற விதி அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களை பெண்கள் மீது அல்லாஹ் தஆலா ஆதிக்கம் உள்ளவர்களாக வைத்திருக்கின்றேன். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து பெண்ணு அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய தன்மை யாரிடத்திலே இருக்கிறது, அல்லாஹ் தஆலா ஆணுக்கு தான் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு யார் சொல்வதை போன்று பொம்பளை ஜித்தாவில் மாப்பிள்ளை இத்தாவில் என்ற மாதிரி பொம்பளை தான் உழைக்க போகிற, மாப்பிள்ளை ஊட்ட குந்திட்டு இருக்கிறது. பொம்பளை தான் ஆம்பளை தான் உழைக்கணும். இதான் இஸ்லாத்துடைய விதி, இதான் இஸ்லாத்துடைய முறை. எங்களுடைய சமூக சீர்கேடுகள், சமூகத்திலே இருக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள், செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கிடப்பதன் காரணமாக ஹயாத்துன் தையிபா அல்லது அல் ஹயாத்துன் கரீமா, அழகிய வாழ்க்கைக்கு பதிலாக ஹயாத்துன் ஃபதீஹா, என்ன செய்யா, ஹயாத்துன் செய்யா, கெட்ட வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, இன்பமில்லாத வாழ்க்கை, சுகமில்லாத வாழ்க்கை, இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தந்த நியாமத், அல்லாஹ் தந்த அருள். சில மனிதர்களை பார்த்தால் இன்றைக்கு பல, குறிப்பாக நாட்டுப்புறங்களிலே கிராமப்புறங்களிலே கலாச்சார பண்பாடு இல்லாத ஏரியாக்களில் போனால் குந்திட்டு இருப்பாங்க. என்ன வசதி இல்லை, ஒன்றுக்கும் வசதி இது. அந்த மனுஷன்கிட்ட கேளுங்க, உண்ட ஒரு கண்ணை தானா, ஒரு கோடி ரூபா தாரேன் உனக்கு, 2 கண்ணையும் தான் 1 கோடி ரூபா நான் தாரேன். யார் மனுஷன் கொடுப்பானா?
அதை உண்ட வலது கையத்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லிதாரன் யாரும் கொடுப்பானா? அறிவுள்ளவன் கொடுக்க மாட்டான். எனவே மனிதன் பாருங்க, கோடி ரூபாவை வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான பெருமதியான கை, கால், கண் உறுப்பு, கிட்னி, இதயம், ஈரல் அனைத்தையும் வைத்துக்கொண்டு மனிதன் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான். அத்தஸாமு அன்னக ஃபீ ஜுர்மின் ஸகீர் ஃபீகந்தவல் ஆலமுல் அக்பர். நீ நினைச்சிட்டியா நீ சாதாரணமான ஒரு பெருமதி இல்லாத ஒன்று நினைச்சிட்டியோ? உலகமே உன்னிலே தான் இருக்கிறது, உன்னிலே தான் உலகம் பொதிந்திருக்கிறது, அடங்கியிருக்கிறது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவைகளெல்லாம் நாங்கள் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் பார்க்க வேண்டும். இப்படியாக நாங்கள் சிந்தித்து செயற்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்கள், தடங்குகள், தடைகள், எங்கெங்கு எந்த பள்ளத்திலே நாங்கள் விழுந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? அறிந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். அது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சந்ததிகள் அடையக்கூடாது என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய சம்பாத்தியத்தை, எங்களுடைய ஓய்வு நேரங்களை அது இப்படியான விடயங்களில் சிந்திப்பதிலே, இப்படியான விடயங்களில் எங்களுடைய சிந்தனையை முதலீடு செய்வதன் மூலமாக அதில் இருந்து எதிர்காலத்திலே வரக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கலாம். ஏனென்றால் அன்று இருந்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வயதிலே நாங்கள் இருக்கின்ற பொழுதும் அன்று நாங்கள் என்னையா இருந்தோம்? எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் பிள்ளைகளாக இருந்தோம். இன்று நாங்கள் தந்தைகளாக, தாயாக இருக்கிறோம். எங்களுக்கு அதே மாதிரியான பிள்ளைகள் இருக்கிறது. எங்களுடைய தாய் அப்படி செஞ்சிருக்கலாம், வாப்பா அப்படி செஞ்சிருந்தா நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம் நாங்கள் நினைக்கிறோமே. அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வாறான விடயங்கள் நிகழாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஆளுமை மிக்க, ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம், ஒரு சூழல் அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து எங்களுடைய புரிந்துணர்வோடு கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே நல்ல இன்பமாக, சந்தோஷமாக, விட்டு கொடுத்து பொறுமையாக செயற்படுவதன் மூலமாகத்தான் நல்ல ஒரு குடும்ப சூழலை உருவாக்கலாம். ஒவ்வொரு தனிநபரும் ஆளுமை மிக்க சாலிகான தனிநபராக இருந்தால் அந்த குடும்பமும் சாலிகான ஒரு ஆளுமை மிக்க ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கும். குடும்பங்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் நல்லா இருக்கும், அந்த சமூகம் நல்லா இருந்தால் அந்த தேசம் நல்லாக இருக்கும், அந்த தேசம் நல்லாக இருந்தால் முழு உலகமும் சீராகவும் சிறப்பாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவர்களோடு, திருமணம் முடிக்காதவர்கள் தங்களுடைய எதிர்காலத்துடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கும், தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை, ரோட்டுக்கு உள் விவகாரங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் தங்களுக்குள்ளேயே தீர்த்து சீரான சிறப்பான வாழ்வுக்கு நாங்கள் இட்டுச் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி